மக்களுக்கு வணக்கம். அதாவது நம்ம இன்னைக்கான வீடியோல எந்த ஒரு ஆலயத்தை நான் எடுத்து வந்திருக்கேன்னா, நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துல திருவாரணையில இருக்கிற ஸ்ரீ ஆதிரத்தினேஸ்வரர் சமேத சிநேகவல்லி அம்மன் ஆலயத்தை பத்தி நான் எடுத்து வந்திருக்கேன். இந்த கோயிலை பத்தி எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரியும். இந்த கோயிலை எடுத்து போற காரணம் வந்து என்னன்னா, என் கண் கூட என்னோட நிகழ்வுகள்ல என்னோட வாழ்க்கையில வந்து நடந்த ஒரு விஷயத்துக்காக இந்த கோயிலை பத்தி எடுத்து போறேன்னு சொல்லி எடுத்து வந்தேன். இந்த கோயிலை பத்தி நிறைய கதைகள் இருக்கு, வரலாறு இருக்கு. அதை பத்திலாம் எடுத்துட்டு வரல. நான் என்னோட பார்வையில இந்த கோயிலை பத்தி நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேனோ அதை பத்தி தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கோயிலை பத்தி முழுசா பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அப்பா நம்ம போற அதுக்கப்புறம் பெல் பட்டன் அமைக்கிங்க. அப்பா ஒவ்வொரு வீடியோ உங்களை வந்து சேரும். ஏதாவது போக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிடுவோம். சரி, இந்த ஆதிரத்தினேஸ்வரர் ஆலயம் வந்து எங்க இருக்குன்னா, பெரும்பாலுமே வந்து நம்ம லோக்கல்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், பெரும்பாலும் வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதாவது நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துல திருவாரூர் வட்டத்துல திருவாரூர்லயே மெயினா இருக்கு அந்த கோயில் தான் இருக்குல்ல, பெரிய கோயில். பெரும்பாலுமே எல்லாருக்குமே தெரியும். அதாவது என்னோட நிகழ்வுகள்ல வந்து நான் என்ன பார்த்தேன்னா, கண்கூட பார்த்தேன்னா, ஜோதிடர் திருவொற்றியூர்ல வந்து பாலமுருகன் ஜோதி நிலையம் ஒன்று இருக்கு. அங்க வந்து முத்துகிருஷ்ணன் என்பவர் வந்து ஜாதகம் பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட வந்து ஜாதகம் பார்த்துட்டு போறாங்க. ஒரு 36 37 வயசு, கிட்டத்தட்ட 36 37 வயசு இருக்கும். அவளுக்கு வந்து கல்யாணமே ஆகாத பட்சத்துல பொண்ணு தேடினா பொண்ணு கிடைக்கல. இங்க இருந்து போறாங்க, இங்க வந்து முத்துகிருஷ்ணன் வந்து ஜாதகம் பார்த்துட்டு போறாங்க. அங்க போயிட்டு அவங்க அஞ்சுக்கோட்டை கிராமத்துல இருந்தோ பக்கத்துல தான் வந்திருந்தாங்க ஜாதகம் பார்க்கறதுக்கு. யார் மூலியமா சொல்லிதான் பார்க்க வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸ் கிடையாது இங்க இருக்க இந்த முத்துகிருஷ்ண பாலமச்சோட்டில் வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் கிடையாது கிராமத்துக்குள்ள இருக்கிறதுனால. அங்க இருந்து வந்தோடனே வந்து 37 வயசு இருக்கும். அந்த ஜாதகம் பார்த்தாங்க. இது மாதிரி ஆதிரத்தினேஸ்வரர் கோயிலுக்கு போகணும், திருவாண்டூர் பெரிய கோயிலுக்கு போங்க. அங்கே போய் சிநேகவல்லி அம்பாளுக்கும் ஆதிரத்தினேஸ்வரருக்கு வந்து உங்களால முடிஞ்சது அபிஷேகத்துக்கு ஏதோ ஒன்று நீங்க வாங்கி கொடுங்க, உங்களுக்கு வந்து நல்ல செய்தி கிடக்கும், சீக்கிரம் கல்யாணம் ஆகலன்னு நீங்க என்ன வந்து கேளுங்க அப்படின்னு வந்து கட்டன் ரேட்டா பிடிவாதமா சொன்னாங்க. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு ஜாதகம் பார்த்துட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசத்துக்கிட்ட இருக்கும், 3-4 மாசத்துக்கு இருக்கும். அவருக்கு மாப்பிள்ளைக்கு பார்த்துட்டு 36 வயசு. நான் பொய் சொல்லணும்னு சொல்ல, நான் நடந்த உண்மை நிகழ்வு தான் சொல்றேன். மாப்பிள்ளைக்கு 36-37 வயசு. போறாங்க மாப்பிள்ளை குடும்பத்தோட போய் அவங்க அம்மா கண்ணீர் வடித்து வந்தாங்க. இது மாதிரி என் பையனுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது, கல்யாணம் நடக்குமா நடக்காதா நேரத்துல பார்த்து சொல்லுவாங்க. இப்ப பார்த்து சொல்லும்போது கோயிலுக்கு அனுப்பி விடுறாங்க. வெளியில கேட்டாங்க, இது மாதிரி தோசம் இருக்கு, இந்த மாதிரி கோமம் பண்ணணும், இந்த மாதிரி தோசம்லாம் கழிக்கணும், இது மாதிரிலாம் கழிக்கணும், இப்பெல்லாம் வருது அப்படின்னு சொன்னப்ப இந்த ஜோதிடர் வந்து ஜோதிடர் வந்து சொல்லியிருக்காரு, நீங்க அந்த மாதிரி நீங்க எந்த செலவுமே செலவழிக்க வேணாமா, சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை கண்டிப்பா வாழ்க்கை அது நடந்துடும், நீ நடக்கலாம், நீங்க என்ன வந்து கேளுங்க அப்படின்னு வந்து அடிச்சு பிடிவாதமா ஒரே அடி அடிச்சு அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து அவங்க போயிருக்காங்க. இப்ப அவளால முடிஞ்ச அபிஷேகத்துக்கு வந்து ஒரு 2 லிட்டரோ 3 லிட்டரோ பால் வாங்கி கொடுத்துருக்காங்க. வாங்கி கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசம் இருக்கும். 3-4 மாசம் முடிஞ்சோன்னா வந்து அதே ஜாதகம் பார்த்தவரே வந்து கல்யாணம் ஆகி அவங்க மனைவியை கூட்டிக்கிட்டு ஜோடியா வந்திருக்காரு. ஜோடியா வந்து ஜாதகம் பார்த்திருக்காரு. ஐயா, நீங்க சொன்னது உண்மையில் நடந்துருச்சு, 36 வயசு பையில இருக்கலாம் யாரும் பொண்ணு கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரியே வந்து அங்கே நிறைய இடத்துல சொன்னாங்க, நீங்க இது மாதிரி இந்த ஹோமம் பண்ணுங்க, அந்த ஹோமம் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா செலவு நிறைய 5000-10,000 வந்துச்சு. ஆனா உங்கள்ட்ட ஜாதகம் பார்த்தோம், உங்கள்ட்ட வந்து நீங்க பரிகாரம் சொன்னீங்க, இந்த அவசியத்துக்கு உங்களால கொஞ்சம் வாங்கி போய் சொன்னீங்க, இந்த பரிகாரம் சொன்னதை கூட நீங்க காசு எதுவும் வாங்கிக்கல, அதனால வந்து ஒரு நம்பிக்கையில போனோம். அதே மாதிரி அபிஷேகத்துக்கு இருந்தாலும் முடிஞ்ச ஒரு 2 லிட்டர் நான் பால் வாங்கி கொடுத்தேன். அந்த பால் வாங்கி கொடுத்த ஒரு வாரத்துல 2 வாரத்துலயே வந்து பொண்ணு தாக்கல் விஷயம் காதுக்கு வீட்டு குடும்பத்துக்கு வந்துச்சு. பொண்ணு பார்க்க போனோம், பொண்ணு பிடிச்சிருந்துச்சு, தேதிலாம் குறிச்சு நிச்சயப்பழம்லாம் முடிஞ்ச கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்கய்யா, நீங்க சொன்னபடியே நடந்துச்சுங்கய்யா, பக்கத்துல இருக்கவர்கிட்ட நான் சொல்றேன், உங்கள்கிட்ட போய் பாருங்க, சொல்ற எல்லாமே அப்படியே பழிக்குது, வாக்கு தத்துவமா இருக்கு அப்படின்னு. அது மாதிரி ஆதிரத்தினேஸ்வரர் கோயிலுக்கு போயிருக்காங்க. போனோடனே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி தம்பதியெல்லாம் வந்துட்டாங்க. அதுப்போ வந்து ஒரு ஜாதகம் பார்த்து சொன்னதால மட்டும் அவங்க கல்யாணம் ஆகிடுச்சான்னு கேட்டோம்னா 100% வந்து வெளியில நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்துருக்காங்க. அவங்க வந்து இங்க போங்கப்பா அப்படின்னு அவங்க யாரும் சொன்னதில்லை. இவங்க வந்து இந்த முத்துகிருஷ்ணன் ஜோதிடர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நீங்க போங்கப்பா, கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலை தவிர்த்து வேற எந்த கோயிலுக்கு நீங்க போகாதீங்க, இந்த கோயிலுக்கு போனா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிரும், சீக்கிரம் வந்து உங்களுக்கு திருமண வரன் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி கோயிலுக்கு போனா பொண்ணு கிடைச்சிருச்சு. அப்படிங்கிற வந்து இவங்க வந்து மற்ற ஜோதிடர் சொல்லாம சொன்னா இவங்க 60% அவங்க நம்பிக்கையில ஒரு 40-30% அந்த கோயிலுக்கு வந்து
அந்த கோயிலுக்கு முழுக்க முழுக்க 100% இந்த கோயிலுக்கு தான். நான் பிரிச்சு எது சொல்லணும்னா உங்களுக்கு இந்த கோயிலை பத்தி தெரியல, பக்கத்தூரா இருந்தாலும் அந்த கோயிலை பத்தி உங்களுக்கு தெரியல. ஒரு ஜோதிட்ட வந்து பார்த்துட்டு ஒரு கோயிலுக்கு அப்புறம் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த கோயிலை பத்தி நான் விசாரிச்சேன். அந்த கோயிலை பத்தி கேட்டப்ப வந்து இந்த திருமணம் ஆகாமல் இருக்கிற பொண்ணு சரி பொண்ணுக்கு திருமணம் எல்லாமே வந்து அந்த கோயிலுக்கு போனாங்கன்னா உடனடியே வந்து திருமணம் நடந்துருமா. அந்த கோயில வந்து அப்படி ஒரு சிறப்பு வந்து அந்த கோயில்ல இருக்கா. நான் கேட்டப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஜோதிடருக்குமே அந்த நல்லா தெரிஞ்சிருக்கு, சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. அது போக வந்து இந்த ஜோதிடர் வந்து எப்படின்னா இது ப்ரொமோஷன் கிடையாது, உண்மையில் நடந்தது. அவர் காசு அந்த என்னோட ஜோதிடத்தை பத்தி இப்படி சொல்லுப்பா அப்படி சொல்லுப்பா சொல்லி ஒரு காசு ஒருத்தர நம்ம கொடுக்கல, நம்ம எதுவும் வாங்க மாட்டோம். வேற அது காரணம், வாங்காத காரணம் இன்னொன்று இருக்கு, ஆனா நம்ம வாங்க மாட்டோம். அதுக்கு முன்னாடியுமே வந்து திணையத்தூர்ல இருந்து வந்து குலசாமி எங்களுக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜாதகம் பார்த்து போனா, நீங்க போங்க இன்னைக்கு உங்களை குலசாமி என்னன்னு உங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி அவங்க போனாங்க. அதே மாதிரி போனதுல இருந்து ஒரு ஜாதகம் பார்த்து போன 3 மணி நேரத்துக்கு போன் வந்துருச்சு, எங்க குலசாமி கிடைச்சிருச்சு, நீங்க வந்து சுடுகாடு பக்கத்துலதான் கம்மாக்கடல தான் இருக்குன்னு சொன்னீங்க, அதே மாதிரி இங்க ஒரு கோயில் இருக்கு, அங்க போனோம். அங்க போனப்பதான் வந்து அந்த பாரம்பரியத்துக்குள்ள அந்த கோயிலை பத்தி யார் யாரெல்லாம் குலசாமி கடவுள்னு பாரம்பரியத்துக்குள்ள சொன்னாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிருச்சுங்கய்யா அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஜாதகம் பார்த்து 3 மணி நேரத்துல வந்து ஒரு குலசாமி வந்து என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, இதை தூக்கி அப்படியே வச்சிருவோம். அதாவது சுருக்கமா சொன்னா, இந்த ஜோதிடத்துக்கு போங்க, பாரம்பரிய ஜோதிடத்துக்கு போங்க, நினைக்கிறது நடக்கும். நீங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்த போனாலும் கண்டிப்பா அது நடக்கும். அதே மாதிரி இடையில வந்து ஒருத்தவங்க வந்து ஜாதகம் பார்த்துட்டு போனப்ப எனக்கு அமௌண்ட் நிறைய வர வேண்டியது இருக்கு, நெல் போட்டதுல அது வரல, நெல் ஏற்றி போனவங்க போன் பண்ணல, சுவிட்ச் ஆஃப் பண்ண வருது அப்படின்னா இங்க போங்க, உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு சேரி வந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. அதே மாதிரி ஜாதகம் பார்த்து அனுப்பி விட்டுருக்கா, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பணம் உங்ககிட்ட வந்துடும், இந்த போன் சுவிச் ஆஃப் பண்ணது வந்து கண்டிப்பா அவரே உங்களுக்கு போன் அடிப்பாரு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஜாதகம் பார்த்துட்டு போன 2-3 நாள்லயே வந்து என்னமோ அந்த நெல்லை ஏற்றிட்டு போன வியாபாரி வந்து போன் அடிச்சு, அதெல்லாம் உங்க காசுலாம் வந்து நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு அவரே போன் அடிச்சு சொல்லிட்டார். இருக்க பட்சத்துல ஜாதகம் பார்த்துட்டு போற எல்லாமே வந்து நடக்குது, பழிக்குது. பரிகாரங்கள் வந்து இந்த ஹோமம் பண்ணுங்க அந்த ஹோமம் பண்ணுங்க இழுத்து விடாம சுருக்கமா பரிகாரத்துக்கு காசு வாங்காம இந்த கோயிலுக்கு போங்க, இதை பண்ணுங்க, இதை வாங்கி கொடுங்க, உங்களால கொஞ்சம் வாங்க சொல்லி பரிகாரத்தை சுருக்கமா முடிச்சிடுறாங்க. அவ்வளவுதான். இந்த கோயிலுக்கு வாங்க, வந்து பார்த்துட்டு போங்க. அந்த அட்ரஸை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணி வைக்கிறேன். சரி, இப்ப நம்ம திருவாரூர் கோயிலை பத்தி பார்ப்போம். கல்யாணம் ஆகணும் நினைச்சு போற தம்பதிகள் வந்து எல்லாமே வந்து கல்யாணம் கண்டிப்பா ஆகணும். அந்த கோயில்ல வந்து முக்கால்வாசி 195% வந்து திருமண வைபவங்கள் சரி, நிச்சயதார்த்தங்கள் சரி, எல்லாமே வந்து அந்த கோயில் நடக்கும். இந்த கோயிலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வந்து நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோ நீங்க பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நம்ம திருப்பணவாசல் வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பாண்டி 18 ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடப்பட்ட ஸ்தலத்துல வந்து இந்த ஸ்தலமும் ஒரு தலம், திருப்பணவாசல் ஸ்தலம் ஒண்ணு. இந்த ஸ்தலம் வந்து என்னன்னா எல்லா கோயிலுமே வந்து ஒரு தெப்பகுளம் தான் இருக்கும். 2 தெப்பகுளம் இருக்கும். நீங்க எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? 2 தெப்பகுளம் எல்லா கோயிலுமே வந்து ஒரு தெப்பகுளம் தான் இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த ஆதிரத்னேஸ்வரர் கோயில்ல வந்து கோயிலுக்கு எதிர்த்தாப்புல வந்து ஒரு தெப்பகுளம் இருக்கும், பெரிய தெப்பகுளம். கோயிலுக்கு உள்ள ஒரு தெப்பகுளம் இருக்கும், அது நீராவி தெப்பகுளமே ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இங்க வந்து நம்ம இறைவனா இருக்கிறத வந்து நம்ம ஆதிரத்னேஸ்வரர், நம்ம இறைவியா இருக்கிறத வந்து நம்ம ஸ்னேகவலி அம்பாள். நம்ம நினைக்கிற காரியம் எல்லாருமே அந்த இங்கிருந்து கைகூடும். அது போக வந்து என்னன்னா இந்த கோயில்ல வந்து நம்பிக்கை வந்து என்னன்னா திருவாடானைன்னு பேர் வர்றதுக்கே காரணம் என்னன்னா, திருவாச முனிவர் வந்து அங்க வந்து தவம் இருக்கிறாரு, தியானத்துல இருக்காரு. அப்ப இருக்கிறப்ப வந்து வாரணன் மகன் வாரணி வந்து வாரணனோட மகன் வாரணிங்கிறவர் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த திருவாச முனிவர்கிட்ட அது தியானத்தை வந்து கிளச்சிடுறாரு. அப்ப வந்து திருவாச முனிவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. அதாவது இந்த திருவாடானைங்கிற பேர்மாரை வந்து எப்படின்னா ஒரு ஊருமே வந்து பழக்கத்துல ஒரு வாரியா இருக்கும், அப்படியே மாறி மாறி குளத்துல மாறி மாறி. அப்படி இருக்கிற பட்சத்துல திருவாரணை எப்படின்னா ஆடு ஆணை, அதாவது ஆட்டு தலை யானை உடம்பு வந்து இந்த வாரணிக்கு வந்து திருவாசனை வந்து தியானத்தை கிளைக்கிறதுனால கொடுத்துறாரு. அப்படி இருக்கிற பட்சத்துலதான் வந்து அந்த ஆட்டு தலை யானை உடம்புனா திரு ஆடு ஆணை அப்படின்னு நம்ம வழக்கம் சொல்லிட்டே அவங்களை திரு ஆடானை சொல்லிட்டாங்க, வழக்கத்துல மாறிடும். அப்படி மாற போறதுதான் வந்து திருவாடனைங்கிறது வந்து பேர் பழக்கமா மாறுது. அப்படியே ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில வந்து திருவாரூர் சட்டமன்ற தொகுதியும் ஒண்ணு. இங்க வந்து திருவிழாக்கள்லாம் வந்து எப்ப நடக்கும்னா வைகாசி மாசத்துல வந்து நடக்கும். விசாகத்தை ஒட்டி நமக்கு சித்திர திருவிழா நடக்கும், மதுரையில சித்திர திருவிழா நடக்கும். அதே மாதிரி வந்து நம்ம பாகம்பிரியா கோயில் சித்திர திருவிழா எல்லாம் நடக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் இங்க வந்து திருவிழா வந்து எப்படின்னா வைகாசி விசாகத்தை ஒட்டியே வந்து பச்சனை திருவிழா வந்து நடக்கும். அப்புறம் மாதிரி நவராத்திரி நடக்கும்,
மாசம் மாசம் வர ரெண்டு பிரதோஷம் பிள்ளைங்க தேய்பில் வர ரெண்டு பிரதோஷங்கள் நடக்கும். கொண்டி கார்த்திகை தீபம், சதுர்த்தி திருவிழா, எல்லா திருவிழாக்குமே இங்க நடக்கும். திருப்பணியில் வந்து எப்படி இந்த கோயிலை கட்டியிருக்காங்கன்னா, பாண்டிய மன்னர்கள்லாம் வந்து கட்டியிருக்காங்க. கட்டிட்டு இருக்கும்போது ஒரு பாதியிலே விட்டுட்டு போகும்போது நாயக்க மன்னர்கள் வந்து கட்டிட்டு இருந்திருக்காங்க. அவங்க விட்டுட்டு போன மிச்சம் மீதியும் வந்து நாட்டுக்கோட்டை நகரத்தார் வந்து மன்னர் சேதுபதி, அதாவது ராமநாதபுரத்தோட மன்னர் சேதுபதி மன்னர்கள் தான். அந்த சேதுபதி மன்னர் வந்து நாட்டுக்கோட்டை நகரத்தார் வந்து மீதுக்குள்ள கோயிலை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. நம்ம காளையார்கோயில இருக்கிற கோயிலும் இந்த கோயில வந்து கோரை வந்து பெருசாவே இருக்கும். காளையார்கோயில கோயில பெரிய கோரம், அதுக்கப்புறம் வந்து இந்த கோயில் தான் வந்து இருக்குல்ல பெரிய கோரமா இருக்கு. என்ன சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பா ஒரு தடவை போய் வழிபட்டு வாங்க. திருமணம் ஆகாதவர்கள் வந்து போய் மனமுறையை வேண்டிட்டு வாங்க. இந்த ஜோதிடத்தை வந்து வந்து உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்க கேட்டுட்டு போங்க. எல்லாமே வந்து கரெக்டா எடுத்து சொல்லுவாங்க. நான் பெய்டு ப்ரமோஷனுக்காக இல்லை, பெய்டு ப்ரமோஷன் கிடையாது. ஒரு அட்ரஸ் நான் கொடுத்துட்றேன், நீங்க அந்த கோயில போய் வழிபடுங்க. மேலும் உங்களுக்கு ஜாதக ரீதியான சந்தேகங்கள் இல்ல உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏதாவது எதுவாக இருந்தாலும் இந்த ஜோதிடர் வந்து நீங்க வந்து கேட்டுக்கங்க. வந்து துல்லியமா கணிச்சு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து எந்த ஒரு மன கஷ்டம்னு ஒரு வந்து ஜோட மகனா இருக்காது. மற்ற இடத்துல போனா வந்து இது மறைச்சு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து மறைச்சு, இவர் வந்து என்னன்னா ஓப்பனா எடுத்து சொல்லிடுவாங்க. நான் நிறைய அவரை பத்தி ரொம்ப சொல்லக்கூடாது, காசு வாங்கிட்டு பேசுறான் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இங்க வாங்க, அந்த ஜோதிட வாங்க, அந்த ஜாதகம் பாருங்க, நீங்க நினைச்சது சந்தேகம் எல்லாத்துக்குமே வந்து விடை கிடைக்கும். அதுபோக வந்து நம்ம இலக்கிய செம்மல் வந்து திமுக வந்து இலக்கிய செம்மல் வந்து நம்ம தென்னவனையாருக்காக அந்த தென்னவனையா குடும்பத்தாரர்களும் வந்து இந்த முத்துகிருஷ்ணன் ஜோதிட்ட வந்து ஜாதகம் பார்ப்பாங்க. அது போக வந்து நம்ம திருவாரணை எம்எல்ஏ வந்து சட்டமன்ற உறுப்பினர் கருமாணிக்கு அவளோட ரிலேட்டிவ், அதாவது அவர் சொந்தக்காரவங்க ஊர்க்காரவங்க எல்லாருமே வந்து அவர் சொந்தக்கார எல்லாருமே வந்து இவங்க ஜாதகம் பார்த்துட்டு போயிருக்காங்க. எல்லாமே நடந்திருக்கு. அவங்க மூலியமா வந்து வெளியில சென்னையில இங்க இருந்து ஆளுகள்லாம் வந்து எனக்கு சென்னையில இருந்து தான் இங்க வந்து ஆளுலாம் ஜாதகம் பார்த்துட்டு போறாங்க. ஒரு தடையாவது வந்து ஜாதகம் பார்த்துட்டு போங்க. மேலும் இன்னொன்னா அந்த திருவாரணை கோயிலுக்கு வந்து கண்டிப்பா போகணும். நீங்க பிரம்மஜி இந்த கோயிலுக்கு போனாலே வந்து நீங்க பிரம்மஜி பெறுவீங்க. அந்த கோயில வந்து இருக்கிற சிற்பக்கலைகளும் சரி, கோயில் மண்டபங்களும் சரி, கோயில இருக்கிறது அனைத்துலயும் வந்து நுணுக்கமா அவ்வளவு பார்த்து நுணுக்கமா செஞ்சிருப்பாங்க. இங்க போங்க, வழிபட. அந்த கோயில வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம இருந்து வந்தாலே வந்து நமக்கு ஒரு மன நிம்மதி, எல்லாம் எவ்வளவுதான் நமக்கு ப்ரெஷர் இருந்தாலும் இந்த மன நிம்மதி நமக்கு வந்து கிடைக்கும். கண்டிப்பா இந்த கோயிலை வந்து போய் வழிபட்டுவாங்க. மேலும் உங்களை அடுத்த ஒரு ஆலயத்தில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்களில் ஒருவனே. நன்றி, வணக்கம்.